ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு சாட்டர்டே, ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி, சனிக்கிழமை. இன்னைக்கு அஷ்டமி திதி. இந்த நாள்ல 12 ராசிக்கும் ராசி பலன் பார்த்துட்டு ஒரு கேள்வியும் நமக்காக இருக்கு. ஸோ கிரக நிலைகள்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சந்திரன் இன்னைக்கு மிதுன ராசியில தான் இருக்காரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு மனதிற்கு நிறைவா இருக்கும். இருந்தாலும் இந்த அஷ்டமி திதியில பாத்தீங்கன்னா, சில மன கிளேசங்கள் இல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்கே ரொம்ப லோவா இருக்கிற மாரி இருக்கும். அது இன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாகவே லோவா இருக்கும். ஸோ பில்டப் யுவர் கான்ஃபிடன்ஸ். இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைய நம்ம காலையிலேயே பைரவருக்கு போய் ஒரு விளக்கேத்திடலாம். எந்த விதமான வாக்குவாதத்திலையும் நம்ம இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். முக்கிய முடிவுகளையும் தவிர்க்கலாம். மேஷ ராசியில் அஸ்வினி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஸ்மூத்லியா இருக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் அவங்க பிறந்த வீட்டால் பிரச்சனைகள் வரலாம். உங்க சகோதர சகோதரிகளோட சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேஷராசி அன்பர்கள், அதுவும் குறிப்பா லேடிஸ் உங்க வார்த்தைகள்ல கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு நமக்கு ராசிநாதன் சுக்கிரன், ராகு, சூரியன், சனி இந்த காம்பினேஷன்ல இருந்து நமக்கு ஜென்மத்திலையும் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். 2ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காருங்க. சம்டைம்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஏன் இன்னைக்கு இப்படி கோச்சுக்கிட்டோம், நம்ம காரணமே இல்லாத கோச்சுன்னு இருக்கமே அப்படின்னு நம்மளே நினைச்சுப்போம். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற சண்டைகள், தேவையில்லாத கோபம் இதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப நம்மளை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பண்ணணுமா அப்படின்னு பாருங்க. ரொம்ப நிதானமா யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது. இந்த நாள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும்னு சொல்ல முடியாதுக்கா. ரொம்ப ஒரு டல் டே அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸும் வச்சுக்க வேண்டாம். சனிக்கிழமை அஷ்டமி திதியில நரசிம்மரை வணங்கலாம். மிதுன ராசிக்காரர்கள், இன்னைக்கு நமக்கு ராசியிலேயே சந்திரனும் செவ்வாயும் இருக்கு. லேடிஸ்க்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அது எஸ்பெஷலி இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு அந்த மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங் டேயாக இன்னைக்கு இருக்கும். அது அதிகமாக திருவாதிரை நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்னைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்றைய நாளில் சற்று நம்ம ஒரு நல்லா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டேன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம். ஒரு சிலருக்கு போய் சும்மா பார்லரில் போய் உட்காந்து ஒரு பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணால் கூட நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு உங்கள் டேயை பிளான் பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி வீட்டில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. புனர்பூசம் அண்ட் மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்கள், நீங்களும் இந்த டிப்ஸையும் அட்வைஸையும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் செலவு நிறையா இருக்கும். நான் எங்கே வேணால் ஒரு கோயிலில் போய் நிம்மதியாக உட்காந்துக்கோங்க. இன்னைக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங் டேன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரலாம். சொந்தக்காரங்க கூட சண்டை வரலாம். பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை வரலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும், சின்ன ஒரு விஷயம்தான் இருக்கும், அது நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். அதனால கொஞ்சம் எதுலேயுமே நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ காலையிலேயே ஒரு நல்ல ஆலயத்துக்கு போகலாம். நல்ல மியூசிக் கேளுங்க கடகராசிக்காரர்கள். அது ரொம்ப மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும். அண்ட் ஒரு அஷ்டமி டேல கண்டிப்பா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம். பூசம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு சிறந்தது. சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ராசிநாதன் சூரியன் நமக்கு 8ஆம் இடத்துல எல்லா கிரகத்தோட சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள சில சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம். இன்னைக்கு அஷ்டமி திதி, அதனால அதிகமா நம்ம வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. சிவன் ஆலயத்தில் நவகிரக வழிபாடும் மற்றும் அரிசியும் தானம் செய்யலாம். கன்னிராசி நேயர்களுக்கு காதலர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங் டே. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வரலாம். ஒரு சிலருக்கு பெரிய சண்டையா கூட வரலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கு, நம்ம ஒரு டின்னர் மீட் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பெட்டரா அவாய்ட் பண்றது நல்லது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும்.
இன்னைக்கு வந்துட்டு இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சில தன லாபங்கள் எல்லாம் இருக்கு. பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதையும் தாராளமாக பண்ணலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர் பெண்கள் வந்து வைரம் வாங்கக்கூடிய உங்களுக்கு இஷ்டம் இருந்தா அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். துலாம் ராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும். புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் உங்களுக்கு ரொம்பவுமே அனுகூலமாகவே இருப்பார்கள். சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் உங்களுடைய பண விஷயத்துல. மற்றபடி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஏறுமுகமான நாளாகவே இருக்கும். ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது. விருச்சிக ராசிக்காரர்கள் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். இன்னைக்கு மாலை நேரத்தில் முக்கியமான நண்பர்கள் மூலமாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அனுஷம் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை அஷ்டமி திதியில பைரவரை சென்று வழிபாடு செய்யவும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடியும். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் வந்து மாறும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல நாளாகவே அமைகிறது. ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது. மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் உண்டு. புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு நன்றாக அமையும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய உழைப்புக்கும் உங்களினுடைய கடினமான ஒரு உழைப்புக்கும் உங்கள் முயற்சிக்கும் இன்று நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சனிக்கிழமை அஷ்டமி திதியில் நரசிம்மரை வணங்கலாம். கும்பராசிக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்கவலைகள் தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் சற்று கவனமாக இருக்கவும். வாக்குவாதங்கள் வரலாம். சனிக்கிழமை அஷ்டமி திதியில் பைரவரை வணங்கவும். மீன ராசிக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். மருத்துவ செலவுகள் சற்று குறையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் ஏமாற்றங்கள் வரலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். இன்று சனிக்கிழமை அஷ்டமி திதியில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வது நல்லது.